என்னாச்சோ ஆச்சோ வீடாச்சோ பேச்சோ இவர் இந்த பாட்டு உருவான பாட்டோட அப்பா. பேபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேபி நல்லா வந்திருக்கு. பேபி நல்லா வந்ததுக்கு காரணமே இவருதான். இவரு யாரு? கல்லடடியா? ஒரு 8 வருஷ கேப்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பொண்ணுங்களாவது லவ் பண்ணா இல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி நடத்தி இருக்கணும்ல. ஒண்ணுமே ஆகல. நடத்தி இருக்கணும். நீங்களே எதை பத்தி சொல்றீங்க? அதெல்லாம் அவாய்ட் பண்ணல. லேடிஸ்லாம் நம்மள்ட்ட வந்து கோல்ட் ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு டைமண்ட் ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க ஒரு பூ வாங்கி கொடுத்தாலே ஜாலி ஆயிடுவாங்க. அந்த பூ கூட எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டான்டா, கன்செப்ட்ஸ் நிறைய இருக்கான்டான்னு நினைக்கிறேன். அந்த சில ஆண்களை பற்றி ஒரு பாடல் பண்ணலாம் அப்படிங்கறதான் ஐடியாலஜியா இருக்கு. கேர்ள் கேங்னு ஒண்ணு இருக்கு, இருக்கணும். ஏன்னா வந்து என்னைக்குமே இந்த மென்னுக்கிட்டே இது பண்ண முடியாது. அண்ட் சோ இந்த பாட்டுல நாங்க வந்து என்னன்னா இதெல்லாம் நடக்குதுரி அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஒரு கேர்ள் கேங் வச்சுதான் நரேட்டிவே செட் பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் வந்து ஒரே பாட்டுல வந்து கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே நம்ம கை தட்டுப்போம். சோ என்ன ஆச்சுன்னு பேர் வச்சதால நான் சிவாங்கி கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு சிவாங்கி? எதனால நல்லா பாடுறீங்க, ஒரு பக்கம் பார்த்தா சமைக்கிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தா ஆங்கரிங் பண்றீங்க, இப்போ வந்து கம்போஸும் பண்ணிருக்கீங்க. என்ன ஆச்சு சிவாங்கிக்கு? நடந்தது என்ன? நடந்தது என்ன என்றால், எனக்கு வந்து ஒரு சாங் பண்ணணுங்கிறது ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே ஆசை இருந்துச்சு. அப்ப நான் நிறைய பேர்ட்ட அந்த மாதிரி இப்ப சாங் போய் பிச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து இவர் மட்டும் தான் மாட்டினாரு. இல்ல நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, சித்து ப்ரோ. அவர்கிட்ட நம்ம வந்து பாட்டை பிச் பண்ணோம். அதே டீம் தான், அண்ணன் எல்லாம் இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போச்சு. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு. சரின்னு சொல்லிட்டு அவருமே படங்கள்ல பிஸி ஆயிட்டாரு. அவரும் நிறைய ஹிட் எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்போ சூப்பர் மேட்ரு. அதுவும் இவர் தான் லிரிக்ஸ் எழுதிருக்காரு. அவர் வந்து லிரிக்னு எழுதுனால கண்ணு ரிலேட்டடா ஏதோ ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு. கரெக்ட்டா? அப்படி இல்ல, எல்லார் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு பாட்டு எழுதுனாங்க. சரி, கண்ணுனே ஆரம்பிச்சிடலாம். இந்த பாட்டுல கண்ணு இருக்கா ப்ரோ? இந்த பாட்டுல வைக்கல. இல்ல நான் கேட்கணும் தான் இல்ல, நினைச்சேன். யாரும் கண்ணு வச்சிட கூடாதுன்னு வைக்கல. பாத்தீங்களா, உஷாராயிட்டாரு. அவர் வளர்ந்துட்டார், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாரு. அதனால இல்லங்க, ஆக்சுவலா இவங்க சொன்ன மாதிரி நானு, சித்து, சிவாங்கி கடந்த ஒரு 2-3 வருஷமா உட்காந்து இந்த பாட்டு இல்ல வேண்டாம், இந்த பாட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க வச்சுட்டு இருப்போம். நாங்களாம் இப்ப எப்படி மைண்ட் செட் ஆயிட்டோம்னா, இந்த பாட்டு சிவாங்கிட்ட காட்டுவோம், ஒரு 6 மாசம் டிராவலோ, அப்புறம் வேணாம் படத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எப்படி அந்த வந்தது. ஒரு நிமிஷம், எப்படி வெங்காயம் எல்லாம் வந்து எனக்கு வரல. அவங்களுக்கு எப்படி மறந்துருச்சு. வெங்காயம் வந்து அவர் நல்ல விஷயம் இல்ல, இல்ல. சொல்றாரு. நடுவுல போட்டு இவர் குழப்பாதீங்க. சும்மா கான்ட்ரோவர்சி பண்றாரு. எப்படி வெங்காயம் வந்து வீடியோ ஹிட் ஆவணுமே வேணாமா? பாட்டு ஹிட் ஆவணுமே வேணாமா? சீ, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அவரே ஒரு இன்டர்வியூல எப்படி வந்தாயோ அவர் பொண்டாட்டிக்கு பர்சனலா வச்சு இந்த கிஃப்ட்னு சொல்லிட்டாரு. அத வச்சு எனக்கு எப்படி போட்டுங்க. பர்சனலா வச்ச கிஃப்ட் தான் வித்துட்டோம்ல, இவங்களுக்கும் விக்க ட்ரை பண்ணோம். இவங்க வாங்கி அவர் அவங்க வைஃபுக்காக நினைச்சு எழுதி இருக்காரு. அத வந்து இவங்க கிட்ட கொண்டு போய் விக்க ட்ரை பண்ணிருக்காங்க. நடக்கலன்ட்டு படத்துல கொடுத்திருக்காங்க. வித்துட்டோம், அவ்வளவுதான். சூப்பர். அப்ப என்னாச்சோ அப்படின்ற பாட்டு வந்துட்டு இவங்க லைஃப்ல என்னென்ன ஆச்சோ அதெல்லாம் வச்சு எழுதி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. என் லைஃப் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய லைஃப். ஆமா. சரி, இவங்க சொல்றாங்களா, அப்ப அந்த லிரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு 2 லைன் சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா நம்ம ஏதாவது பர்சனலா டவுட் கேட்கணும்னா நம்ம மத்தவங்கள்ட்ட கேட்கும்போது, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு அந்த மாதிரி இந்த பாட்டுக்குள்ள என்னெல்லாம் வைக்கலாம் நாங்க பேசி பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். ஸோ பேச ஆரம்பிக்கும் போதே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாத்தையும் கேட்டு இந்த கதைகள்ல இருக்க நல்ல நல்ல இன்சிடென்ட் எல்லாம் தூக்கி உள்ள வைக்கலாம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம்ல, லேடிஸ்லாம் நம்மள்ட்ட வந்து கோல்ட் ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு டைமண்ட் ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க ஒரு பூ வாங்கி கொடுத்தாலே ஜாலி ஆயிடுவாங்க. அந்த பூ கூட எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டான்டா, கன்செப்ட்ஸ் நிறைய இருக்கான்டான்னு நினைக்கிறேன். அந்த சில ஆண்களை பற்றி ஒரு பாடல் பண்ணலாம் அப்படிங்கறதான் ஐடியாலஜியா இருக்கு. நான் சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, பாடி கட்டுவாங்க. சரணமா பாடி கட்டிடுங்க. வலியில் வந்த வார்த்தை நெஞ்சில் இல்லை, என்னை வெறுத்த இதயம் தேடி நானும் போகவில்லை, எதிர் திசையில் இடையில் வந்த நீயும் இன்று இல்லை, விழிகளிலே கடந்து போன நீரும் தங்கவில்லை, ஆடி ஓடி ஒளிந்திடவில்லை, தோல்வி எங்கு எனக்கு இல்லையே, தேடி தேடி தொலைந்திடவில்லை, மனமுமே உன்னை நினைத்திடவில்லை. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் நினைக்க போது ஏன் நீங்க வந்துட்டு ஒரு ஃபீமேல் லிரிசிஸ்ட் கிட்ட கொடுத்து இந்த பாட்டு எழுதல? ஒரு மேலோட ஃபீலிங் ஒரு ஃபீமேல் தான் கரெக்டா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு ஃபீமேலோட ஃபீலிங் வந்து ஒரு மேல் தான் கரெக்டா சொல்ல முடியும். இவ்வளவுதான் மேட்டர். இது வந்துட்டு அவர் இப்போ ஆன் ஸ்பாட்ல யோசிச்சிருக்காரு. நான் கேட்டனோ ஆஹா ஏன் கேட்டா அப்படின்ற மாதிரி. அதனால ஒரு ஃபீமேல் டைரக்டர் இல்ல, மேல் டைரக்டர் இருக்காங்க. மேல் டைரக்டர் இவர் தான் வந்து இந்த பாட்டோட டைரக்டர் அஜித் குமார். இவர் இந்த பாட்டு உருவான பாட்டோட அப்பா. அப்பாவா? ஆமா. பேபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேபி நல்லா வந்திருக்கு. பேபி நல்லா வந்ததுக்கு காரணமே இவருதான். இவரு யாரு? கல்லடடியா? பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஒரு தோட்டக்காரர். தோட்டக்காரர் அப்படி வச்சுக்கலாம். அந்த பக்கமா இன்னைக்கு ராத்திரி வந்தாரு. 10 மணிக்கு நீ வாடிக்கு வந்தா அந்த மாதிரி டியூட்ல வர பிரதீப் ரங்கநாதன் இவர் இன்னொரு கேரக்டர். இவர் பேர் ஜேசன். என்னோட காலேஜ் நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே நானு ஆர்கே ஆதித்யா நாங்கெல்லாம் ஒரு பேண்ட்ல இருந்தோம்.
அதுல ஒன் ஆஃப் த பேண்ட் மெம்பர். எங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா பாய்ஸ் படத்துல விவேக் சார் மங்களம் சார் இருக்கார்ல, எங்களுக்கெல்லாம் மங்களம் சார் அவர்தான். ஏன்னா கரெக்டா சோனில கனெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆஹா சூப்பர். அதே வாய்ஸ் கனெக்ட். சோ அதனால என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பர்சன். இவர் ஒரு கிட்டாரிஸ்ட். இவர் தான் அந்த பாட்டுல கிட்டார் ஃபுல்லா வாசிச்சிருக்காரு. இவர் வந்து இந்த பாட்டுல கிரியேட்டிவ் கன்சல்டன்ட்டாவும் இருந்திருக்காரு. சோ யுக்கலேல போலாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு யுக்கலேல அது வந்து வாசிக்க கத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தா எங்க இப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா, நான் வந்து சும்மா ஒரு யூரோப் டூர் போறதா இருந்தது. சும்மா ஒரு யூரோப் டூர் இல்ல சும்மா இல்ல, ஒரு ஈவென்ட்டுக்கு யூரோப் டூர் போற மாதிரி இருந்தா எங்க அம்மா உடனே ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்க்காம வரவே மாட்டாங்க எங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு இவ்ளோ வெட்டியா சுத்துறோமே, இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கேயும் போய் ப்ரொடக்டிவா அதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே ப்ரொடக்டிவா வந்து யூஸ்வலி கவர் சாங்ஸ் எல்லாம் எடுத்து அங்க போய் ரீல் எடுப்போம். ரீல் எடுக்கிறவெல்லாம் சொந்த பாட்டே எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் அது. பார்த்தா நான் வந்து அஜித்தும் இவன் டீம்ல ஷூட் ப்ரோஸ், இவங்க டீம்ல தனீஷ்னு சொல்லிட்டு 2 பேர், இவங்க 2 பேரையும் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இங்க பாருடா யூரோப்லாம் நான் போறேன், அங்க நீங்களும் வரீங்க, நம்ம சொந்தமா ஒரிஜினல் சாங் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டிக்கெட் போடுது. நான் இது வந்து டிக்கெட் நான் போட்டேன். டிக்கெட் போட்டு விசா இன்டர்வியூக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி அங்க ஆம்ஸ்டர்டாம்ல லொகேஷன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பக்கா. எல்லாம் ஸ்கிரீன் பிளே. ஆம்ஸ்டர்டாம்ல சைக்கிள்ல பூ வரும், நீ நடந்து வருவ, அங்க இருக்கிற பையன் காஸ்டிங் முதக்கணும் எல்லாம் ரெடி. பாட்டு ரெடி இல்ல. ஓஹோ. இந்த நேரத்துல அப்ப நீங்க டிக்கெட்லாம் போட்டு வா நீங்க அப்போ? ஏன்னா அப்பதான் வேலை செய்வோம், தீயா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டு பாட்டு வந்து நானும் ஜேசன்னாவும் அண்ணா ஒரு டக்குன்னு நம்ம ஒரு சாங் ரெடி பண்ணோம், இடம் ரெடி, டிக்கெட் ரெடி, டைரக்டர் ரெடி, கான்செப்ட் ரெடி, பாட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன்னா கிட்ட நான் வந்து போன் பண்ணி அவரு வீட்டுக்கு வந்தேன். கிட்டாரை போட்டு தட்டினே இருக்காரு, ஒரு டியூன் கூட வரல. முந்தானே தான் நிப்பாட்டினார் கிட்டார், அவ்வளவு நாள் தட்டினாரு கிட்டார். கார்ட்ஸ் நான் பேசிக்கலி ஒரு 4 கார்டு வச்சிருந்தேன், இந்த கார்ட்ஸ்ல சுத்தி தான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றோம் வருது வரல அப்படின்னு. அப்ப ரேண்டமா அப்படி வந்துச்சு. உடனே லாக் அப்படின்னு இவரு. ஓகே அவ ஓகே இதுக்கப்புறம் என்ன 2 டைம்ஸ் ரிப்பீட். அப்பா 2 லைன். ஓகே 3rd லைன். இதுக்கப்புறம் இது வச்சு ஓட்ட முடியாது, எப்படி பண்ணலாமா? ஓகே லாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா லாக் பண்ணி அன்னைக்கு இது மட்டும் தான் லாக் ஆச்சு. 3 லைன் வந்த உடனே பாட்டு லொகேஷன் ஆம்ஸ்டர்டாம். இல்ல இருங்க நான் ஃபுல்லா சொல்றேன். பாட்டு வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்கா ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. டே ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சுனா அப்புறம் பார்த்தா இவரு ஒரு பாட்டு பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்துட்டு பாட்டு என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி என் ஃபீலிங்ஸ்லாம் கொட்டுறேன். ஒரு பையன் ஒண்ணுமே தரல, ஆனா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும், பிரேக்கப்பும் இல்ல லவ்வும் இல்ல, இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இத கேக்குறோம் அண்ணா, இப்படி நடக்குது, ஒரு பையன் இதெல்லாம் பண்ண மாட்டான், பூ கேட்டா கொடுக்க மாட்டான், ஒரு பேர் மினிமமே செய்ய மாட்டான். நானும் இவரை பார்த்து மாப்பிள்ள எங்க ஹெவியா வாங்கிருக்கான், வேற யாரும் வாங்கின மாதிரி சொல்றான். ஒரு பொண்ணாவே நினைச்சு ஒரு பொண்ணாவே. ஆமா இது ரேட் பண்றாங்க 3 பேர் பசங்க, ரேட்டே பண்ண முடியல. பொண்ணா மாறினா புரியலையே. சொன்னபோது வந்து உங்களுக்கு வந்துட்டு சோ விஷுவலா இது நீங்க என்னென்ன மாதிரியான காமிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க? இருங்க நான் வர்றேன். அவர் வரதுக்கு 6 மாசம் இருக்கு. 8 மாச கதை இல்ல? ஆமா 8 மாச கதை இது. 2 eternity later. சரி கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்டர்டாம்ல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு ஆம்ஸ்டர்டாம் போறோம். கையில ஒரு ரஃப் வெர்ஷன் ஆஃப் தி சாங் இருக்கு. எனக்கு அந்த ரஃப் வெர்ஷன் ஆஃப் தி சாங் சாட்டிஸ்ஃபைடே இல்ல. ஆனா இது லோ பட்ஜெட் சாங், பரவாயில்ல ஒரு மொத பாட்டுக்கு இப்படி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆம்ஸ்டர்டாம் வியட்நாம்லாம் போறது லோ பட்ஜெட் சாங். இல்ல அது நாங்க கொஞ்சம் தெளிவா ஆல்ரெடி ஆர்கனைசர்ஸ் எனக்கு ஸ்பான்சர் டிக்கெட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நாம டிக்கெட் மட்டும் தான் ஸ்பான்சர், மிச்ச இடங்கள்லாம் நாங்க வந்து வேற ஸ்பான்சரை வாங்கிட்டோம். வீடியோ ஷூட்டிங் மட்டும் தான் காஸ்ட். லோ பட்ஜெட்னா அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல பாட்டு எடுக்கவே முடியாது. சிவாங்கி, இப்போ உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு? கம்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம்? எது ரொம்ப கஷ்டம்? எதுவுமே இல்ல, பாட்டை ஷூட் பண்றதா கஷ்டம். ப்ரோ இவங்களுக்கே கஷ்டம்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? இவங்களோட கஷ்டமா இருந்துச்சு. சொல்லாது இல்ல அப்படி கிடையாது. கிரியேட்டிவ்ஸ் லாக் ஆக ஒரு டைம் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சொன்னாங்க, டே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பேர் இன்னும் கிடைக்கல, அதனால வந்து வெட்டு விலகி போறா, அதான் நான் பாட்டு அப்படின்னு. எனக்கு என்னன்னா பேர் என்ன இது எனக்கு புதுசா இருக்கு. இவ ஒரு இது 29 வயசாவது இன்னும் வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட பிடிச்சி லவ் பண்ணல.
அதனால நான் பட்ட ஒரு பாடு 6 மாசம் சரி என்னன்னா பாட்டு லவ் பண்ணிட்டு அது வேற என்ன கொடுக்கல லவ் பத்தியா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சரி என்ன அந்த ஸ்கிரீன் பிளே லாக் பண்ண சம்திங் என்னடா அண்ணா சரி ஓகே 6 மாசம் சிவாங்கியோட லவ் குரு சிவாங்கி தான். அவளோட வந்து காசு எடுப்பா. ஓகே இதுதான் இப்படிதான் லவ் பண்ணணும் இப்படிதான் ஓகே ஓகே தான் லவ்வா இப்படிதான் லவ் ஓகே ஓகே சொல்லிட்டு அப்படி எதாவது கிடைச்சதா? பாட்டு கிடைச்சிச்சு. அது கொடுங்க உங்களுக்கு அது. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க, அவங்க ஷாப்பிங் பண்றாங்க, அந்த பேக் எல்லாம் உங்களை வந்து தூக்கிட்டு வருது இல்ல பேக் தூக்கிட்டு நான் வந்து போறது. ஷாப்பிங் போறீங்க அங்கே அதே வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ஓகே கட்டி சிவாங்கி, என்ன வாட்டர் பாட்டில் வருமா? இல்ல ஓகே. இல்ல, இல்ல. பேக் எல்லாம் தூக்குறது பேர் பண்ணிப்போமா இல்ல பிரின்சஸ் ட்ரீட்மெண்டா? பேர் மினிமம். வேற என்ன பயந்து சொல்றாங்க. யாரோ இல்ல இல்ல சரியா அடி கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப ஒரு காரை விட்டு இறங்கினோன்னு அவங்களுக்கு கதவு திறந்து அதெல்லாம் princess அவங்களோட treatment, பேக என்னை பொறுத்த தூக்கி கிடையாது அவங்களோட பேக தூக்கி இதுக்கு ஆனா இவங்க சொல்றாங்க நீங்க இல்லன்றீங்க. இல்ல அது யாரும் பண்ணாதனால அவங்களுக்கு அது பிரின்சஸ் ட்ரீட்மெண்டா தெரியுது. ஆமா, இருக்கலாம். ஏன் பொண்டாட்டி I am not used to இதெல்லாம் பேசிக்கா இல்ல. இப்ப என்னோட குழந்தை கூட நான் வச்ச இனிஷியல்ல வந்து அம்மா அப்பா பேர் 2 பேர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வச்சேன். அதனால எப்ப பார்த்தாலும் அப்பா பேர் மட்டும் வைக்கிறது 10 மாசம் அவன் சுமந்து பெக்கிறா என் பேரை மட்டும் நான் ஈஸியா போட்டுக்கவா அப்படின்னு அதெல்லாம் பேசிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம பிரின்சஸ் ட்ரீட்மெண்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு பேர் மினிமமே 0 ஆயிடும். ஓ இதெல்லாம் இருக்கா ஓகே அதெல்லாம் எனக்கு இதா தெரியல. சூப்பர். சரி டெய்லி காலையில எழுந்தோன ஒரு குட் மார்னிங், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குட் Bare நைட். பேர் மினிமமா Bare பிரின்சஸ் minimum. ட்ரீட்மெண்டா? எதனால பேர் மினிமம்? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஏய் இவர் சிரிக்கிறார். டென்ஷன் ஆவாதீங்க டென்ஷன் ஆவாதீங்க. அவர் கூட்டாரா இல்லையா நீங்க கேப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்ப்பாங்க, எந்திரிச்சு ஃபோன் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ண போறது நம்மளோட லவர்க்கா இருக்கணும். அது குட் மார்னிங். உங்க வளர்ப்பு நல்லா வளர்ப்பு நல்லா வளர்ந்துருக்காங்க. சிவாங்கி ஸ்கூல் ஆஃப் லவ் அதாவது வந்தாங்க எல்லாம் கிளாஸஸ் இதெல்லாம் நோட்ஸ். ஓகே. சரி இப்போ நீங்க பைக்ல போறீங்க, அந்த டோரை திறந்து விடுற சொன்னீங்க, அந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா சைடுல, அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்துட்டு எடுத்து விட்டுறது ஏய், இதெல்லாம் நீ என்ன நான் என்ன நீ என்ன இந்த காலத்துல பொண்ணு என்ன ராணியா? எனக்கு புரியல. இல்ல உனக்கு சொல்ல. தெரியல. சரி நீங்க சொல்லுங்க இப்ப பிரின்சஸ் அதெல்லாம் ட்ரீட்மென்ட்னா கேக்குறாங்க. என்ன இல்ல பேர் மினிமம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பா. இந்த கார்ல இருந்து ஏன் கார் எனக்கு திறந்து வெளில வர தெரியாதா? ம். இது இல்லப்பா. பேசிக் எமோஷனல் அவைலபிலிட்டியா இருக்கிறதே வந்து இன்னைக்கு இல்லன்ற. ம். ஒர்க்குக்கு ஒன்று நம்ம போகும்போது இட்ஸ் பேர் மினிமம் தட் டூ யோர் ஒர்க் வெல் ஆர் ஒர்க் எப்படி போச்சுன்னு கேட்கறது. அதுவே எனக்குலாம் கிடைச்சு ரொம்ப மாப்பிள்ள இது சரி. வந்து ஆ. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கிடையாது, பேஸ்ட் ஆன் மினி ட்ரூ ஸ்டோரி. Many. அப்படி பேசு. சோ ஒரு நாள்ல இன்னொன்னு இப்போ நம்ம வந்து இப்போ இது வந்து எனக்குன்னு இல்ல, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம மட்டும் வாங்கடா அப்படி தள்ளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா விடுவோம். அப்படி அந்த இல்ல மாதிரி இல்ல சோ கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து இன்னைக்கு மீட் பண்ணலாமா இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு கேக்குறதே வந்து அவங்க வந்து they are not willing. ஓகே. ஏன்னா they have their own work, their own pressures. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது இத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம எதையாவது மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலே எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இல்லங்க வந்தா சண்டை போடுவாங்கன்னு பயந்துருப்பாங்களா இருக்கும். Maybe. என் ஃப்ரெண்ட் அது சொல்லி ஒரு- நானும் கேள்விப்பட்டேன். அவர் சொன்னாரு. சோ மங்களம் சார் நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதுல நீங்க எதெல்லாம் கஷ்டமா நினைக்கிறீங்க? எதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க? இதெல்லாமா பட்டது பூராமே கஷ்டம் தான். எந்த எதனால ஏய் சொல்றேன்? இவங்க 2 பேருமே இருக்காங்க. இவர் கல்யாணம் பண்ணி சூப்பர் நைஸ். இவரு பேசிதான் ஆகணும் இல்லன்னா வீட்டுக்கு ஆமா அவர் lyricist வேற, அவர் கண்டென்ட் பாட்டுக்காக பேசல, தான் பேசணும். பாட்டுக்காக பேச அதுவும் பேச ரெண்டு இல்ல இல்ல பேரும் இவங்க 2 பேருமே நானும் அண்ணன் ஒரு 8 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை உஷார் பண்ற மாதிரி தெரியல. ஒரு 8 வருஷ கேப்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பொண்ணுங்களையாவது லவ் பண்ணோம் இல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி நடத்தி இருக்கணும்ல. ஒண்ணுமே ஆகல. சரி இருங்க மங்களம் கிட்ட கேட்போம். ஒரே ஒரு நடத்தி இருக்கணும். நீங்களே எதை பத்தி அத சொல்றீங்க? நான் avoid பண்ணல. நீங்க ஏன் அதை கொண்டு வரீங்க? கல்யாணம் நல்லா பேசுவாங்க. கல்யாணம் இல்ல, அவங்க அந்த இமோஷனல் அவைலபிலிட்டி எவ்ரி டைம் வந்து கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் வந்து கேட்டுட்டே இருக்கணும், கேரிங்கா பேசணும், அது கொடுக்க முடியாது. மென்னுக்கான இதுக்கு தான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அந்த பாட்டுல. என்னன்னா இது வந்து இந்த கோர்ஸ்க்கு முன்னாடி கோர்ஸுக்கு முன், கோர்ஸுக்கு பின். இல்ல இல்ல இதுக்கு தான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா பாட்டுல வந்து இத பத்தி மட்டும் நாங்க அட்ரஸ் பண்ணல. என்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு தன்னோட ஹஸ்பண்டோ லவ்வரோ தான் அவங்கள நம்பியே இருக்க கூடாது அப்படிங்கறத ஒரு ஃபேக்டர். என்னைக்குமே ஒரு கேர்ளுக்கு கேர்ள் கேங்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தான் நம்பவே மாட்டீங்களே. ஆ? இல்ல உங்களையே நான் தன்னை செல்ஃப் ஐயோ வளர்றேனே. தலைவா நீங்க ஏதாச்சும் ஒரு 2 சைடுல இருக்கணும். அதான் ஒரு சைடு விட்டுட்டு இங்க வந்துட்டு போறது 2 ஆடியன்ஸும் வேணும் இந்த பாட்டு ஓடுறதுக்கு. கேர்ள் கேங்னு ஒண்ணு இருக்கு. ம். இருக்கணும். ஏன்னா வந்து என்னைக்குமே இந்த மென்னுக்கிட்டே இது பண்ண முடியாது. அண்ட் கேர்ள்ஸ் எப்படி பாய்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்களோ கேர்ள்ஸ்க்குமே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கணும். அண்ட் வாரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், மாமியார் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸை விட்டுறோம். சோ இந்த பாட்டுல நாங்க வந்து என்னன்னா இந்த இப்படிலாம் நடக்குதுரி அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஒரு கேர்ள் கேங் வச்சுதான் நரேட்டிவே செட் பண்ணிருக்கோம்.
அது வந்து அது வந்து இதையும் பாவம் நான் director. சொன்னேன், எல்லாத்தையும் வந்து ஒரே பாட்டுல வந்து கொண்டு வந்துட்டான். சரி இப்போ நான் உங்ககிட்ட லாஸ்டா ஒரு குட்டி கேம் சரியா? இந்த நீங்க blind சொல்லி writing முடிக்கல அத. அப்படின்றது, அதை நான் அப்புறமா லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன். ஓகே. நீங்க தான் சொன்னது கட் பண்ணிட்டீங்க, அதனால சொல்ல மாட்டேன். சரியா? பிளைண்ட் ரேங்கிங் சரியா? இதை நீங்க பாத்திருப்பீங்க. ரஹ்மான் சாரோட சாங்ஸ் நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன். மாட்டீங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க ரேங்கிங் கொடுக்கணும் சரியா? ம். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துட்டு பச்சை நிறமே 1 to 10ல. 1 to 10 ம். ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே 7. நான் ஃபர்ஸ்ட்காக ஒரு எனக்கு தரமான வேற ஒரு எங்க மூணு. ரெண்டுமே வா. ஸ்ரேயா கோஷல் பாட்டு இறக்கிடுவீங்களா? நான் பாக்குறேன். புது வெள்ளை மழை 2. காதல் ரோஜாவே SPB. ஆஹா, சரியான பாட்டாச்சு இது. 3. நெஞ்சுக்குள்ள கடல் 8. நியூயார்க் நகரம் 5. 5 கொடுத்துட்டீங்க. 5 கொடுத்தாச்சு. ஆமா. 4. 4. 8, 9, 10. வெண்ணிலவே வெண்ணிலவே Oh shit. இது போய் 10 1 2 3 4 காலி 5 காலி 6 7 காலி 6 8 9 Six, 6 9 10 6, 6. 9, 10. பாம்பே படத்துல உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க 9 கொடுப்பீங்களா இல்ல 10 கொடுப்பீங்களா? இதை விட ரஹ்மான் சாரை புண்படுத்துறீங்க நீங்க. 9. இதோட ஓ, பெருசா நைனா. பாட்டு இருக்க போகுது வாங்க பின்னாடி. இதோட பெருசா பாட்டு இருக்க போகுது பின்னாடி. என்ன விளையாடி என்ன விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு காதலன் ஒரு நல்ல படங்க. அந்த நான் படத்தை அந்த சொல்றேன். பாட்டை கேட்டு feel நான் பண்ணாத இல்ல, பசங்களே இருக்க அவ்வளோ மாட்டாங்க. பாட்டு. அந்த பாட்டுக்கு சிவாங்கி 10 கொடுத்திருக்காங்க. இது நியாயமா இல்லையா அப்படின்றத பரவாயில்ல, எனக்கு இந்த ranking கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு இந்த சாங்கோட ரிலீஸ் பத்தி பேசுனதுல நான் செம்ம ஹாப்பி. சோ கண்டிப்பா வந்துட்டு என்னாச்சோ அப்படின்ற பாட்டு வந்து நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் இதே மாதிரி செம்ம ஜாலியா நிறைய பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சிவாங்கி நீங்க இதுவும் இதே மாதிரி இன்னும் நிறைய கம்போஸ் பண்ணணும். அண்ட் கேர்ள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரக்கூடிய சாங்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப கம்மியான ஒரு கேட்டகரி தான். அந்த கேட்டகரியில இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. சரியா? Thank you. தேங்க்யூ.